கவுன்சிலிங் போகிறதுக்கு முன்னாடி உங்கள் சர்டிஃபிகேட்லாம் எப்படி இருக்கணும், எந்த மாதிரி கொண்டு போகணும் அப்படின்னு சொல்லி ஆல்ரெடி நிறைய வீடியோ போட்டிருக்கேன். அந்த வீடியோவுடைய லிங்கை இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஒரு தடவை செக் பண்ணி பார்த்துங்க. ஃபஸ்ட்டு செல்வ பிரியா இவங்க என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னு பார்க்கலாம். லேமினேட்டட் சர்டிஃபிகேட் அக்செப்ட் பண்ணுவாங்களா அப்படின்னு கேட்டிருக்கீங்க. கண்டிப்பாக அக்செப்ட் பண்ணுவாங்க. நீங்கள் லேமினேட் பண்ணுறதுனால எந்த ப்ராப்ளமும் கிடையாது. எப்போ அது ப்ராப்ளம் வரும் அப்படின்னா, நீங்கள் சர்டிஃபிகேட்டை அப்லோட் பண்ணும்போது நீங்கள் ஸ்கேன் பண்ணுறீங்க பார்த்தீங்களா, அந்த டைமில் கிளாரிட்டி இல்லாமல் இருக்கும் சில டைமில். அதுக்காக தான் லேமினேட் பண்ணுறது கொஞ்சம் அவாய்ட் பண்ணணும். மற்றபடி நீங்கள் லேமினேட் பண்ணி வச்சுருந்தீங்க அப்படின்னா அது நல்லது தான். அதை பற்றி அவங்க கண்டுக்க மாட்டாங்க. அடுத்தது அவங்களே இன்னொரு கேள்வி கேட்டிருக்காங்க. என்ன கேள்வி கேட்டிருக்காங்க அப்படின்னா, ப்ரொவிஷனல் சர்டிஃபிகேட், அதாவது டிகிரி சர்டிஃபிகேட் ப்ரொவிஷனல் வச்சு தான் நான் அப்ளை பண்ணியிருந்தேன். இப்போ என்கிட்ட டிகிரி சர்டிஃபிகேட்டோ இல்லை கன்சால்டேட்டிவ் மார்க் ஷீட்டோ இல்லை, ஏன்னா நான் கரஸ்பாண்டில் படிச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. நீங்கள் ப்ரொவிஷனல் வச்சு அப்ளை பண்ணியிருந்தீங்க. அது டிஎன்பிசி அக்செப்ட் பண்ணியிருக்காங்க. அதனால் எந்த ப்ராப்ளமும் இல்லை. எனக்கு தெரிஞ்சு டிஎன்பிசி ஆஃபீஸில் உங்களோட டிகிரி சர்டிஃபிகேட் கேட்பாங்க. நீங்கள் அதுக்கான ரீசன் கண்டிப்பாக சொல்லணும். சில டைம் லெட்டராக கேட்பாங்க, அதுவும் எழுதுகிற மாதிரி இருக்கும். அதனால் இப்போ என்ன பண்ணுங்க, ஒரு லெட்டர், இந்த ரீசனை சொல்லி ஒரு லெட்டர் ஒன்று எழுதி வச்சிங்க. அவங்க லெட்டர் கேட்டால் மட்டும் அதை சப்மிட் பண்ணுங்க, இல்லைன்னா நீங்கள் சப்மிட் பண்ண தேவையில்லை. அடுத்தது தமிழ் இன்ஃபோ இருந்து ஒருத்தர் கேட்டிருக்காரு. என்ன கேட்டிருக்காரு அப்படின்னு பார்க்கலாம். பிடபிள்யூடி சர்டிஃபிகேட் ஹாஸ்பிட்டலில் கொடுத்ததும் டிஎன்பிசி ஃபார்மேட்டும் ஆல்மோஸ்ட் ஒன்றா தான் இருக்குது. அதை தான் நான் அப்லோட் பண்ணேன். அதை டிஎன்பிசி ஓகே பண்ணியிருக்காங்க. கவுன்சிலிங் டைமில் ஏதாவது ப்ராப்ளம் வருமா அப்படின்னு கேட்டிருக்கீங்க. உங்கள் ஃபார்மேட் எப்படி இருக்குன்னு நான் பார்த்தா தான் சொல்ல முடியும். என்னால் இப்போ பார்க்காம கிளியராக சொல்ல முடியாது. டிஎன்பிசி அக்செப்ட் பண்ணாங்கன்னா ஓகே தான். டிஎன்பிசியில் உங்கள் ஐடி கார்டு இல்லை பாஸ்புக்கு இது ரெண்டையுமே அவங்க கன்சிடர் பண்ண மாட்டாங்க. அடுத்தது சின்ன இந்த ஐடியிலேருந்து ஒருத்தர் கேட்டிருக்காங்க. என்ன கேட்டிருக்கான்னு பார்க்கலாம். 10th மார்க் ஷீட்டில் நேமில் ஸ்பேஸ் இருக்குது, ஆனால் கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டில் ஸ்பேஸ் இல்லை. இதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டிருக்கீங்க. செல்ஃப் டிக்ளரேஷன் லெட்டர் ஒன்று எழுதி வச்சிங்க. அவங்க கேட்டால், கவுன்சிலிங் ஹாலில் கேட்டால் நீங்கள் சப்மிட் பண்ணுங்க, இல்லைன்னா கொடுக்க வேண்டாம். அடுத்தது ராஜேஸ்வரி இவங்க என்ன கேட்டிருக்காங்கன்னு பார்க்கலாம். கவுன்சிலிங்க்கு டிகிரி சர்டிஃபிகேட் மட்டும் போதுமா, இல்லை ப்ரொவிஷனல் ஓவரால் மார்க் ஷீட் எடுத்துகிட்டு போகணுமா அப்படின்னு கேட்டிருக்கீங்க. இதே கேள்வியே நிறைய பேர் கேட்டிருக்கீங்க. நீங்கள் அப்லோட் பண்ணும்போது என்ன சர்டிஃபிகேட் நீங்கள் அப்லோட் பண்ணீங்களோ அதை கண்டிப்பாக ஒரு தடவை வெரிஃபை பண்ணுவாங்க. நீங்கள் டிகிரி சர்டிஃபிகேட் நீங்கள் அப்லோட் பண்ணலை, வேற அப்லோட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா டிகிரி சர்டிஃபிகேட் கண்டிப்பாக கேட்பாங்க. அது இருந்தால் ஓகே, இல்லட்டாலும் பரவாயில்ல. ஆனால் நீங்கள் அப்லோட் பண்ண சர்டிஃபிகேட் கண்டிப்பாக அங்கே நீங்கள் ப்ரொடியூஸ் பண்ணணும். அடுத்தது சமீர் இவர் என்ன கேட்டிருக்கான்னு பார்க்கலாம். பிடபிள்யூடி ஐடி கார்டு இருக்குது, ஆனால் பாஸ்புக் இல்லை, பாஸ்புக்கு கம்பல்சரியா அப்படின்னு கேட்டிருக்கீங்க. டிஎன்பிசி பாஸ்புக்கையோ ஐடி கார்டையோ அக்செப்ட் பண்ண மாட்டாங்க. அவங்களுக்கு தேவை அந்த ஃபார்ம் நம்பர் 5, 6 இல்லைன்னா 7 இந்த ஃபார்மில் ஏதாவது ஒன்று தான் தேவை. ஐடி கார்டையும் பாஸ்புக்கும் என்னைக்குமே அவங்க அக்செப்ட் பண்ண மாட்டாங்க. அடுத்தது நிக்கி இவங்க என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னு பார்க்கலாம். டேட் ஆஃப் பர்த் 7 செப்டம்பர் 1990, டிகிரி கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன், செகண்ட் டே கவுன்சிலிங். எனக்கு மேக்ஸிமம் ஏஜ் லிமிட் என்னன்னு கேட்டிருக்கீங்க. பிசி கம்யூனிட்டி அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. டிஎன்பிசி எப்போதுமே ஏஜ் லிமிட்டுக்கு எந்த மந்த் வைப்பாங்க அப்படின்னா, எந்த இயர் நோட்டிஃபிகேஷன் வருதோ அந்த இயரில் ஜூலை 1ஆம் தேதி தான் உங்கள் ஏஜ் லிமிட்டை செட் பண்ணுவாங்க. அப்படி பார்க்கும்போது உங்கள் ஏஜ் 1/7/24 33 இயர்ஸ் 10 months கம்ப்ளீட் ஆயிருக்கு. அதனால் எந்த ப்ராப்ளமும் கிடையாது. மேக்ஸிமம் ஏஜ் லிமிட்டை பொறுத்த வரைக்கும் பிசிக்கு விஏவோட 42 கொடுத்துருக்காங்க. ஜேஏல சில போஸ்ட்டுக்கு 34 கொடுத்துருக்காங்க. சில போஸ்ட் ஜேஏக்கு நோ மேக்ஸிமம் ஏஜ் லிமிட்டு. அதனால உங்களுக்கு எந்த ப்ராப்ளமும் வராது. அடுத்தது டெவில் இந்த ஐடியில் ஒருத்தர் கேட்டிருக்காரு. என்ன கேட்டிருக்காருன்னு பார்க்கலாம். செக்ரட்டரியேட் அண்டு ரூரல் இந்த ரெண்டுக்கும் எதில் ஒர்க் லோடு கம்மியாக இருக்கும், ஏன்னா நான் ஃபர்தர் ஸ்டடி போகணும், அதனால எதில் ஒர்க் லோடு கம்மியாக இருக்கும் அப்படின்னு கேட்டிருக்கீங்க. செக்ரட்டரியேட்டை பொறுத்த வரைக்கும் கண்டிப்பாக பிஸியான ஒர்க்கு. நானும் இங்கே பார்த்துருக்கேன், பயங்கர பிஸியான ஒர்க்கு. நீங்கள் ஃபர்தர் ஸ்டடி போகணும் அப்படின்னா உங்களுக்கு டைம் கிடைக்கிறது ரொம்ப ரொம்ப கம்மி தான். அதனால அதை சூஸ் பண்ண வேண்டாம். ஆனால் நல்ல போஸ்ட், அது பவர்ஃபுல்லான போஸ்ட் தான் அது. அடுத்தது சண்முக பிரியா இவங்க என்ன கேட்டிருக்காங்கன்னு பார்க்கலாம். ஜேஏ கவுன்சிலிங் வந்திருக்கு, டைபிஸ்டும் வரும், ஜேஏ கவுன்சிலிங் போகாமல் இருக்கலாமா அப்படின்னு கேட்டிருக்கீங்க. அதுக்கு ரீசனும் சொல்லியிருக்கீங்க. இந்த மாதிரி நிறைய பேர் கேள்வி கேட்டீங்க. ஜேஏ கவுன்சிலிங் போகாமல் இருக்கலாமா, டைரக்டாக டைபிஸ்ட் போகலாமா அப்படின்னு சொல்லியிருக்கீங்க.
எனக்கு தெரிஞ்சு நீங்க ஜேஏ போறது நல்லது. ஏன்னா லாஸ்ட் மினிட்ல உங்க ஊருக்கு பக்கத்திலே ஏதாவது ஒரு போஸ்ட் வேக்கண்ட் வந்துச்சுன்னா அதுக்கான சான்ஸ் உங்களுக்கு கிடைக்கும். நீங்க போகாம இருந்தீங்கன்னா அந்த சான்ஸ் வராது. உங்களால போக முடியல அப்படின்னா உங்க ரிலேட்டிவ் யாராவது அந்த கவுன்சிலிங்கை கண்டிப்பா அட்டன் பண்ணலாம். அதுக்கான டீட்டெயில டிஎன்பிசி உங்க மெமோவில் கொடுத்துருக்காங்க.